வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம இப்போது ரீசெண்டாக டிஎன்பிசி அகாடமி பார்த்தோன்னாக்கா குரூப் 2 அண்ட் குரூப் 2A உடைய சிலபஸ் மாற்றிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா இதுக்கு முன்னாடி யூனிட் 9 தனியாக இருந்துச்சு, அதை மாற்றிட்டாங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாங்க, அதையும் இப்போ எடுத்துட்டாங்க. வாங்க பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கேள்வி வரும்னு சொல்லிட்டு அது பிரித்து கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது தான் சயின்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க, 5 கொஷின் வரும்ட்டு. அண்ட் தென் இந்தியாவுடைய புவியியல், இது பார்ட் 3ல் வரும், இது பார்ட் 2லே கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு 5 கேள்விகள். அண்ட் தென் பார்த்தோன்னா இந்தியாவுடைய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதுக்கு 10 கேள்வி. இதில் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி 5 தனியாக இருந்துச்சு, ஐயனம் தனியாக இருந்துச்சு, இப்போ மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா பாலிட்டி, அதுலேருந்து மட்டும்னாக்கா மொத்தம் 15 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகங்கிறதே பார்த்தோன்னாக்கா தனியாக கொடுத்துருந்துருப்பாங்க, இந்தியன் எக்கனாமி தனியாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்காங்கனாக்கா மொத்தமாக 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 20 கொஷின். இதுதான் நம்ம யூனிட் 8 படிச்சுருந்துருப்போம். அதில் மொத்தமாக 20 கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் தென் பாருங்கள், மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பார்த்துருப்போம்ல 25 கொஷின். அதில் திறனறிவுக்கு 15 கொஷினும், அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா காரணவியலுக்கு பார்த்தோன்னா ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழுக்கு பார்த்தோன்னா 100 கொஷின் பார்த்துருப்போம் இல்லையா, அதையும் பார்த்தோன்னா செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல தான் இலக்கணத்துக்கு ஒரு 25 கொஷின், சொல்லகராதி அப்படின்னு சொல்ல ஒரு வேர்டிங் மட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தோன்னாக்கா 15 கொஷின் வருவதுலேருந்து, எழுதும் திறன் 15 கொஷின் அதுலேருந்து, ரைட்? 15 கொஷினா 15 வினாக்கள், ரைட்? கலைச்சொற்கள் 10, வாசித்தல் அடுத்து பார்த்தோன்னா புரிந்து கொள்ளும் திறன் அதில் ஒரு 15, எளிய மொழிபெயர்ப்பு அதுக்கு ஒரு 5, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15. அந்த பாருங்கள், இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்த்துருப்போம். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சிலபஸும் கொடுத்து அதில் நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்போம்னு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே மாடலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எத்தையும் சேர்த்துட்டாங்க, எக்கனாமிக்ஸையும் பார்த்தினாக்கா உங்களுக்கு யூனிட் 9, அதாவதுனாக்கா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அதையும் சேர்த்துட்டாங்க. அண்ட் தென் எங்கேயுமே பார்த்தோன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல. அப்படின்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வர வேண்டியிருக்கும். இப்போ சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்க வேண்டியிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரைட்டுங்களா? அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க.